ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போன வீடியோவில் எப்படி பஃபோட அளவு மெஷர்மெண்ட்டை பார்த்தீங்க. இப்போ அந்த அளவு வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எப்போயுமே மடிப்பு வந்து கை நீளம் பக்கம் தான் இருக்கணும். இப்போ இங்கேருந்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து பாருங்கள், மடிப்பு சைடு தான். இங்கேருந்து இப்போ 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். பாருங்க, மேல இருந்து 3 இன்ச் வச்சிருக்கேன். இப்போ இங்க இருந்து இப்போ இங்க தான் பாருங்க, கொக்கி சைடு எந்த சைடு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்க பிளவுஸ்ல பாருங்க, எனக்கு இந்த சைடு இருக்கு. அப்போ இங்கிட்ட தான் வரும். இங்கே தான் மடிப்பு இருக்கணும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கை நீளம் இந்த பிளவுஸ்ல என்ன அளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, கை நீளம் வந்து 4.75 இருக்கு. கை நீளம் வந்து 4.75. மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே 1/2 இன்ச்சில் வச்சு கை நீளம் எடுத்துக்கலாம். கை நீளம் வந்து 4.75. இதில் வந்து கை நீளம் வந்து 4.75 இருக்கு. அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து 5.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வரைக்கும் அப்போ இதோட மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். பாருங்க, இங்க இருந்து 3 இன்ச்சு வச்சாச்சு. இங்க இருந்து 1/2 இன்ச்சு, இங்க இருந்து 4.75, அதோட 1/2 இன்ச்சை கூட்டி 5.25 எடுத்திருக்கேன். இப்போ இங்க இருந்து கை நீளம் எடுத்தாச்சு. இப்போ கீழேயும் கை நீளம் அளவு எடுத்து கோடு போட்டுக்கலாம். எடுத்து கீழே ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து கைக்குழி எடுத்துக்கலாம். பிளவுஸ்ல வந்து 2.5 இருக்கு. அதோட 1/2 இன்ச்சை சேர்த்து 3 இன்ச்சு இங்க இருந்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டாச்சு. இப்போ கை சுற்றளவு எடுக்கலாம். இங்க இருந்து கடைசி வரை வாங்க. கை சுற்றளவு வந்து 5.5 இருக்கு. கை சுற்றளவு வந்து இதுல வந்து 5.75 இருக்கு. இங்க இருந்து 5.75, அதோட 1.5 இன்ச்சை கூட்டிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 7 இருக்கு. பாருங்க, ஆர்ம் ஹோல் ரவுண்டு இங்க இருந்து 7 இன்ச் இருக்கு. அதை இங்க இருந்து 3 இன்ச் வச்சிங்களா, அங்க இருந்து வைக்கணும். இங்க இருந்து 7 இன்ச்சு, அதோட 1.5 இன்ச்சு, அதோட 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ இங்க இருந்து இங்க கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து கை நீளம் வர கோடு போட்டுக்கலாம்.
இங்கேருந்து நீங்கள் 7 இன்ச்சு எடுத்துருந்தீங்கன்னா இங்கேருந்து அளந்து பார்க்குறப்ப 7.5 இன்ச்சு இருக்கணும். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேருந்து எடுத்தீங்க, அதுலேருந்து பாதி வந்து 3.5, 7ல் பாதி 3.5க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து நீளம் எடுத்திருந்தோம்ல, இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த நடு சென்டரில் வச்சு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பஃப் வந்து நல்லா அப்படி தூக்கிக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா இங்கே இருந்து 1.5 இன்ச்சு அல்லனா 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். நான் இங்கே இருந்து 1.5 இன்ச்சுக்கு எடுக்கிறேன். பாருங்கள், இங்கே இருந்து மடிப்பு சைடு இங்கே இருந்து 1.5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே எத்தனை இன்ச்சுக்கு நீங்கள் விட்டுருந்தீங்களோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் 1 இன்ச்சு விட்டுருந்தேன், அதே மாதிரி இங்கே 1 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். 1 இன்ச்சு வர வச்சு கோடு போட்டுக்கோங்க. இங்கே இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே இங்கேருந்து இறக்கி இப்படியே கொண்டு வந்துருங்க. பாருங்கள், இப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இப்படியே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அப்படியே இதில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெஞ்சு கவ் இருந்தாலும் அதை வச்சு அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணீங்களா, அந்த வளைவுலேயே கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே 1/2 இன்ச் விட்டுருந்தோம்ல, அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நடு சென்டரை கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை இன்ச்சுக்கு விட்டுருந்தீங்களோ அங்கே கட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு விட்டுருந்தீங்களா, மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. பாருங்க, நீங்க எதுவரை மடிக்கணும்னா இந்த சைடுல இருந்து இப்படி மடிச்சு இங்க சென்டர்ல கொண்டு வந்துடணும். அது மாதிரி இங்க இருந்து மடிச்சு சென்டர்ல கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டா இந்த இதுக்கு வந்துடும். இதுதான் உங்க பிளவுஸோட அளவு. பாருங்க, கரெக்டா இதுவரை எடுத்தீங்கன்னா இதுதான் உங்க பிளவுஸோட அளவு. இதுவரை நீங்க பஃப் மடிச்சு அடிச்சிடணும். அவ்வளவுதான். நீ நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.